வெல்கம் பேக் ஃபோக்ஸ். நான் உங்க ஹோஸ்ட் சக்தி. ஸ்டீவ் இஸ் அலைவ். எஸ், வால்யூம் 2ல ஸ்டீவுக்கு எதுவும் ஆகல. ஃபைனல் எபிசோட்லயும் ஸ்டீவுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது ஏன் அப்படிங்கறத வீடியோல சொல்றேன். இப்போதைக்கு இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 வால்யூம் 2 எப்படி இருந்துச்சு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுச்சா இல்லையா, இந்த வால்யூம் 2 பார்க்கும்போது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மொத்தமா இந்த வீடியோல பாத்துருவோம். வால்யூம் 2ஓட ஸ்டோரி இப்போதைக்கு ஹாலியை தேடிக்கிட்டு அப்சைடு ஒனுக்கு போன நான்சி, ஜானதன், ஸ்டீவ் அண்ட் டஸ்டின் ஹாலியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, ஹாப்பர் அண்ட் லெவன் நம்பர் 8 கூட்டிட்டு மிலிட்டரி பேஸ்ல இருந்து தப்பிச்சு ஹாக்கின்ஸுக்கு போனாங்களா இல்லையா, வில் ஒரு சார்சரரா மாறினதுக்கு அப்புறம் அந்த பவரை எப்படி வேக்னாவுக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ண போறான், மெயினா காமசாட்ஸ்ல இருக்கிற ஹாலியும் மேக்ஸும் அந்த மைண்ட் பிரிசன்ல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த வால்யூம் 2ஓட ஸ்டோரியை கொடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங் வித் ஸ்டீவ் அண்ட் டஸ்டின். கண்டிப்பா இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்னடா ஃபைட்லாம் பண்றீங்க, யாராச்சும் சொல்லி நிறுத்த சொல்லுங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பவே அந்த சீனு எமோஷனலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். லைட்டா நம்மளையே கண் கலங்க வச்சுட்டாங்க. அதை தொடர்ந்து டஸ்டின் ஏன் இப்படி பண்றான், எதனால யாரையுமே மதிக்க மாட்டான், ஸ்டீவ் அண்ட் டஸ்டினோட பாண்ட் இப்போதைக்கு பிரேக் ஆகி இருந்ததுனால அந்த பாண்ட் எப்படி திரும்ப ரீபில்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா காமிச்சிருந்தாங்க. எனக்கு என்னமோ ஸ்டீவ் சாக மாட்டார்னு தான் தோணுது. ஏன்னா டஸ்டின் உன்னையே என்னால இழக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணி சொல்லிருப்பான். அந்த சீன் உண்மையிலேயே டச்சிங்கா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டீவ் அண்ட் டஸ்டினோட அந்த பாண்ட் இப்போதைக்கு ஓகே ஆகி இருக்கிறதுனால ஸ்டீவ் வந்து டஸ்டினுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாரு அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஸ்டீவே சொல்லுவாரு சீசன் 4ல அப்சைட் டவுன்ல இருக்கும்போது எட்டி கிட்டையும் டஸ்டின் கிட்டையும் ஹீரோவா இருக்கிறான்னு சொல்லி எதுவும் டம்ப் டிசிஷன் எடுத்துறாதீங்க அப்படின்னு. பட் எட்டி அந்த டம்ப் டிசிஷனை தான் எடுத்திருப்பாரு. அதனால ஸ்டீவோ அந்த டம்ப் டிசிஷனை எடுக்க மாட்டாரு அப்படின்னு நம்புறேன். அகைன் இந்த கான்வர்சேஷன் ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. ஃபைனலா வந்து ஸ்டீவோட ஐடியாவை ஷேர் பண்ணி எல்லாரும் அந்த ஐடியாவை ஃபைனல் பிளானை அக்செப்ட் பண்ணி எக்ஸிக்யூட்டும் பண்ண போறாங்க அப்படிங்கும் போது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நான்சி அண்ட் ஜானதன் இவங்க ரெண்டு பேரோட லவ் அப்படிங்கிறது சின்னதா ஒரு விரிசல்ல தான் இருந்திருக்கும். இப்போதைக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகியிருக்கு. இவங்களோட அந்த பீயிங் ஹானஸ்ட் அப்படிங்கிற அந்த கான்வர்சேஷன்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜானதன் நான்சிக்கு ப்ரப்போஸ் பண்ணி ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்திருப்பாங்க. அதுவுமே பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த சீசன்ல மேஜர் டெத் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சீன்லயும் ஒருவேளை இதுல செத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. இந்த சீன் பார்க்கும்போது கூட ஐ தாட் ஓகே அவ்வளவுதான், ஜானதன் தான் இங்க நான்சிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண போறான் அப்படின்னு நினைச்சேன். பட் நல்ல வேலைப்பா நீ எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வால்யூம் 2ல யாரையுமே சாகடிக்கல. மேக்ஸ் அண்ட் ஹாலி இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த வால்யூம் 2ஓட சோ ஸ்டீலர் அப்படின்னு சொல்லலாம். அது மெயினா ஹாலி. என்னதான் மேக்ஸே கிவ் அப் பண்ணாலும் கிவ் அப்னு சொல்ல முடியாது, லெவன் வந்து ரெஸ்கியூ பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அந்த சமயம் ஹாலி ஒரு டூரிஸ்டா இருந்து ஹென்ரியோட பாஸ்ட ஃபைண்ட் பண்ணதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பார்த்த மாதிரி ஹென்றி அந்த கேவ்ல தான் மைண்ட் ஃபிளேயரால பாதிக்கப்பட்டிருக்கான். இன்கேஸ் அந்த வீடியோவை யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஹாலி வேகமா குறுக்க முறுக்க நடக்கிறதெல்லாம் பார்த்து மேக்ஸ் நீ உன் பிரதர் மைக்க ஞாபகப்படுத்துற அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், ஹாலிக்கு அவளோட கேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்ஸ் மோட்டிவேஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இந்த சீசன்லயும் அந்த ரன்னிங் ஆஃப் தட் ஹில் சாங் பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகிருக்கு. ஹாலியோட கேரக்டரை ஃபைனல் எபிசோட்ல எப்படி காமிக்க போறாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு ஹென்ரிக்கு அடுத்தது ஹாலி தான் அந்த டிமென்ஷன் எக்ஸுக்கே போயிருக்கா. ஹாலிக்கு பவர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில தியரிஸ் இருக்கு. வெதர் இவங்க பவரை கொடுத்து ஹீரோயிக் ஹாலி அப்படின்னு சொல்றாங்களா, இல்ல அந்த சிச்சுவேஷனை பிரேவா ஹேண்டில் பண்ணி ஹீரோயிக் ஹாலி அப்படின்னு காமிக்க போறாங்களா அப்படிங்கறத அடுத்த வால்யூம்ல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வில்லோட கேரக்டர் வந்து சீசன் 1ல இருந்ததுக்கு வால்யூம் 1லயே அந்த கேரக்டர் ஷிஃப்ட் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரா பண்ணிருப்பாங்க. வால்யூம் 2லயும் ஒரு பக்கம் அவனோட பவர்ஸை வச்சு என்ன பண்றது, இன்னொரு பக்கம் அவனோட ட்ரூ செல்ஃபை எப்படி ரிவீல் பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஃபைனலா அவனோட ட்ரூ செல்ஃபை அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ரிவீல் பண்ணும்போது அந்த சீன் ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. ஈவன் ரியல் லைஃப்ல யாராவது அப்படி இருந்தா கூட இந்த சீனை பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்டெப் அவுட் ஆகி வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அண்ட் அது ஒர்க்கும் ஆகியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வில்லோட பவர்ஸ் அப்படிங்கிறது ஹை மைண்டோட கனெக்ட் ஆகி ஜஸ்ட் டெமோகார்க்னா கண்ட்ரோல் பண்றான், ஓகே. பட் ஜாய்ஸ் வேக்னாவோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி வேக்னா கதையவே முடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு டம்ப் ஐடியா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பட் ஜாய்ஸ் சொன்ன மாதிரி வேக்னாவோட மைண்டுக்குள்ள போறது மட்டும் இல்லாம மேக்ஸ் கிட்டயே வேக்னா மூலமா பேசியிருப்பான். அந்த சீன் லிட்டரலி கூஸ்பம்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். வில்லு இவ்வளவு பவராடா இருக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. உண்மையிலே அதை எதிர்பார்க்கல. அங்க வில் ரன் மேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பான். இது சீசன் 1ஓட ஒரு கால் பேக் தான். ஜாய்ஸ் கிறிஸ்மஸ் லைட்டை வச்சு அப்சைட் டவுன்ல இருக்க வில்லு கூட கம்யூனிகேட் பண்ணும்போது வில் ரன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இங்க ரன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் மேக்ஸ் அந்த சீசன் 1ல இருந்திருக்க மாட்டா. எனிவே நாம சீசன் 1 பார்த்திருக்கோம், அதனால நமக்கு கனெக்ட் ஆகுது. இந்த ரன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அந்த நாஸ்டாலஜிக் வைபை கொண்டு வரணும்
அப்படிங்கிறதுக்காக நிறைய டயலாக்ஸ்லாம் வச்சிருக்காங்க. யூ டை ஐ டை. அதை தாண்டி மிஸ்டர் கிளார்க்க எரிக்காவும் மரியும் மீட் பண்ணும்போது எரிக்கா கிளார்க்க பார்த்து லைப்ரேரியன் அப்படின்னு கேட்டிருப்பா. சீசன் 1ல ஹார்பரை பார்த்து கூட அவர் கூட இருந்த போலீஸ் ஆபீசர் இதே டயலாக தான் சொல்லியிருப்பாரு. வில் ராபின் கிட்ட அட்வைஸ் கேட்கும்போது அந்த சீன்ல ராபின் அவளை பத்தி ஸ்டீவ் த ஹேரிங்டன் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அதுவுமே பாக்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஹென்ரியோட கேரக்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சீன்ல பார்த்தா கிட்ஸை மேனிபுலேட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, இன்னொரு சீன்ல பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டா மேக்ஸ் கிட்ட ரொம்ப வில்லத்தனமா பேசுவாரு. ஜேமி கேம்பல் ஹென்ரியாவும் சரி வேக்னாவாவும் சரி அல்டிமேட்டா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. இதை தாண்டி வில் வேக்னாவோட மைண்டுக்குள்ள போயிருக்கும் போது கெட் அவுட் அப்படின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் பாக்குறதுக்கு செம்மையா இருந்துச்சு. யங் ஹென்ரிய அந்த கேவ்ல பாத்திருப்போம். அப்படியே அவன் ஹாக்கின் ஸ்கூலுக்கு போய் யங் ஜாய்ஸ் அண்ட் ஹாப்பரை மீட் பண்றதையும் காமிச்சாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். பட் அடுத்த எபிசோடுல அதை காமிக்கிற அளவுக்கு டைம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல, பாப்போம். ஹாப்பரோட கேரக்டரும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸ்பெஷலி 11க்கு ஏதாச்சும் ஆனிச்சு அப்படின்னா காலியை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், ஸ்டீவோட கார் அந்த வால்ல மாட்டினதை பார்த்ததுக்கு அப்புறம் கமெண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்பவே ஃபன்னியா இருந்துச்சு. ஜாய்ஸோட கேரக்டர் வில்லோட பவரை பார்த்து சப்போர்ட் பண்றதா இல்ல பயப்படுறதா அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கிற மாதிரியே காமிச்சிருந்தாங்க. அது நல்லா தான் இருந்துச்சு. பட் ஃபைனல் எபிசோடுல ஜாய்ஸோட கேரக்டர் எந்த மாதிரி அமைய போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே அப்சைட் டவுனுக்கு போற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க ஜாய்ஸை தவிர. நெக்ஸ்ட் எபிசோட்ல ஜாய்ஸுக்கு ஸ்கிரீன் டைம் அப்படிங்கிறது கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஐ எம் டிசப்பாயிண்டட் வித் டெரிக் கேரக்டர். ஏன்னா டிலைட்ஃபுல் டெரிக்கா இருந்து ஹாலிக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா டிப்சிட் டெரிக்கா அகைன் மாறிட்டான். இட்ஸ் ஓகே, எவ்ரிஒன் ஹேவ் தேர் ஓன் ரீசன். ஒரு வழியா கிளார்க்கையும் இந்த டீம்ல சேர்த்துக்கிட்டது, கேரன் கிட்ட இந்த ஹாக்கின்ஸ் டவுனை பத்தியும் அப்சைட் டவுனை பத்தியும் சொன்னதுலாம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. என்னதான் இவங்க வேக்னாவோட ஃபைட் பண்ணி வின் பண்ணாலும் அதுக்கப்புறம் மிலிட்டரியை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இருக்கு. அந்த ஒரு பிரஷரை நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் காளி அப்படின்ற கேரக்டரையே கொண்டு வந்திருக்காங்க. பாப்போம் காளி 11 இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஃபைனலா 11 சாக்ரிஃபைஸ் பண்ண வைக்கிறாளா இல்லையான்னு. ஒருவேளை காளியோட இன்ஃப்ளூயன்ஸ்னால 11 சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி வச்சிருந்தாங்க அப்படின்னா that will be the most dumbest ரைட்டிங்கா இருக்கும். ஐ ஹோப் டஃபர் won't do that. ஃபைனல் எபிசோடு என்னதான் ஒரு எபிசோடா இருந்தாலும் அந்த ஒரு எபிசோடு 2 எபிசோடு மாதிரி தான் ஃபீல் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி டஃபர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 8th எபிசோட வந்து ஷான் லெவியும் டஃபர்ஸும் சேர்ந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க. டஃபர்ஸ் பாதி ஷான் லெவி பாதி அப்படின்னு. எத்தனை பேர் ஃபைனல் எபிசோடுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வால்யூம் 2ல எபிசோட் 5 and 6 எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் எபிசோட் 7 மட்டும் கொஞ்சம் லோவான மாதிரி தான் ஃபீல் கொடுத்தது. எபிசோட் 8க்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சிரும் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ற மாதிரி சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். பட் டோன்ட் வரி, டஃபர்ஸ் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் யூனிவர்ஸை கண்டினியூ தான் பண்ண போறாங்க. பட் இந்த கேரக்டர்ஸ் அண்ட் இந்த ஹாக்கின்ஸ் டவுனை பத்தி இருக்காது. அது டோட்டலி டிஃபரெண்ட் கேரக்டர்ஸா ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா அதுவுமே இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் யூனிவர்ஸ்ல தான் நடக்கும். இதை தாண்டி டஃபர்ஸ் அடுத்ததான் மூவியுமே பண்ண போறாங்க. பட் அது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பத்தி இருக்காது. நீங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட பெரிய ஃபேனா இருந்து டஃபர்ஸோட ஸ்டோரி டெல்லிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த ஃபிலிமுக்கு வெயிட் பண்ணலாம். வால்யூம் 2 நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, I'll see you folks in the next video. Thank you.